சுவிட்சர்லாந்தில் வாழும் இலங்கை தமிழர்கள் தாய்மொழி பற்று காரணமாக தங்களது குழந்தைகளை தமிழ் கற்க செய்கின்றனர். இதற்காக சுவிட்சர்லாந்தில் 100க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இயங்குகின்றன. பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கும் முதல் ஆசிரியர்களே, உங்களிடமும் தமிழ் இன உணர்வு இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அடையாளமுடைய இனமாக தமிழரை உருவாக்க முடியும். இல்லையில் பிள்ளைகள் தமிழ் படித்த இயந்திரங்கள் பொடிகள் போன்று இருப்போம். குளிர்ந்த தேசத்தையும் சூடேற்றும் இந்த வார்த்தை சொந்த வீட்டை, நாட்டை, மக்களை விட்டு கடல் கடந்து வாழும் தமிழ் குழந்தைகளின் ஊனிலும் உயிரிலும் கலந்த வார்த்தை. சுவிட்சர்லாந்தில் வாழும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கும் அவரவர் தாய்மொழியில் கல்வி கற்க வாய்ப்பளிக்கப்படுகிறது. அதற்காகவே வாரந்தோறும் சில மணி நேரம் பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் செயல்படும் 100க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் அந்த நேரத்தில் தமிழ் குழந்தைகளுக்கு தாய்மொழியின் அடிப்படைகளை கற்றுத்தருகின்றன. வள்ளுவன் தமிழ் பள்ளியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தமிழ் கற்கின்றனர். 200க்கும் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். என்னுடைய நோக்கில் நான் தாய்நாட்டில் கல்வி கற்பித்ததற்கும் இங்கு கல்வி கற்பிப்பதற்கும் இங்குள்ள மாணவர்கள் விருப்பத்துடனும் அக்கறையுடனும் தான் பாடசாலைக்கு வருகின்றார்கள். கடின முயற்சியின் அடிப்படையில் 10ஆம் ஆண்டு வரையும் கல்வியை கற்று எமது பாடசாலையிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். அவர்கள் தமிழை விரும்பி படிக்கக்கூடிய முறையில் நாங்கள் கதைகள், அதோடு சேர்ந்து பாட்டுகள், அபிநயத்துடன் அவர்களுக்கு அதையும் கேட்க, அதோடு சேர்ந்து எழுத்து, வாசிப்பு மற்ற அவைகள பாடத்தொகுப்புகளை கொண்டு அங்கு பாடம் கற்பிக்கப்படும். வேற்று நாட்டில் முற்றிலும் மாறுபட்ட சூழலில் வாழ்ந்தாலும் தமிழ் மொழியை கற்கும்போது அதன் உன்னதத்தில் கரைந்து தாய்மொழியின் பெருமை மெய்சிலிர்க்க வைப்பதாக கூறுகின்றனர் இந்த தமிழ் மாணவ மாணவிகள். மேற்படிப்பில் தமிழை தொடர முடியாமல் போவது வருத்தம் தருவதாக அவர்கள் கூறுகின்றனர். இப்போ எனக்கு சரியான பெருமையாக இருக்குது தமிழ் படித்தது. ஏன்னா எங்களுக்கு சொந்தக்காரர் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறதால அவையோட நான் தமிழ் கதைக்கும் போது எனக்கு தெரியும் எந்த தமிழ் இன்னும் நல்லதாக இருக்குது. அது அவைக்கும் பெருமையாக இருக்குது. இப்படி நீங்கள் ஸ்வீஸ்லேருந்து இவ்வளோ நல்லா தமிழ் கதைக்கிறீங்க, எங்கே படித்த நீங்கள், எப்படி படித்த நீங்கன்னு அது எனக்கு அது சொல்லி காட்டுக்கு எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது. படித்தது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. படித்தேனாண்டு ஆனால் 5ஆம் வகுப்பில் நிறுத்திட்டேன் கவலையாக இருக்குது. என்ற படித்து இருந்தால் இப்போ நல்ல தமிழ் கதைச்சிருப்பேன். இப்போ விட்டு தான் கதைக்கிறது, அது கவலையாக இருக்குது. எனக்கு தமிழில் சங்கீதம் மிகவும் பிடிக்கும். ஏன்னா நானும் சங்கீதம் படிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து சங்கீதம் கேட்டு அது இப்போ என்னோட காதலே இருக்குது. எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மொழியை கற்பது என்பது வெறுமனே எழுத்தையும் சொல்லையும் கற்பது அல்ல, அதையும் தாண்டி தமிழர்களின் வரலாற்றை கற்பது என்று உறுதியுடன் கூறுகின்றனர் புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்தில் வாழும் தமிழ் குழந்தைகள். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் புலம்பெயர் தமிழர்கள் திரைக்கடல் கடந்தும் தமிழை மறக்காமல் கற்றுக் கொடுத்தும் வருகின்றனர். இனி இவர்கள் மூலம் தமிழ் மெல்ல வாழும். புதிய தலைமுறைக்காக சுவிட்சர்லாந்து தலைநகரம் பேர்னிலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் விஸ்வநாத்.